அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அத்தம்மா வீட்டு சமையலில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு முட்டை போட்டு குழம்பு வைக்கிறோம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கடாயை காய வச்சோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பும் வெந்தயமும் முளைக்கட்டின வெந்தயம் காய வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். பாருங்கள், பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டிக்கிட்டோம்னா பார்த்துக்கோங்க. எப்படி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். கலந்த தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் வெங்காயம்லாம் நிறையா போட்டு நல்லா ஒரு சட்டி நிறையா வச்சா தான் வேலைக்கு ஆகும், 2 வேலைக்கு வரும். அதனால் பெரிய சட்டி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடும் சரி குழம்பும் சரி. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். எண்ணெய் வாசம் போகிற அளவுக்கு கிண்டிட்டு அது 2-3 காய்கறி இருந்துச்சு, சேப்பக்கிழங்கும் உருளைக்கிழங்கும், அதையும் அதிலையே போட்டுக்கலாம். வாசத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் வர வரைக்கும் பச்சை வாசம் போக கிண்டிட்டா அதை பாருங்கள் எப்படி இருக்குது, தேன் மாதிரி இருக்குது. அப்படியே சுண்டை வந்தவுடனே புளி தண்ணியை கரைச்சி வச்சுருப்போம். ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு உருண்டைக்கு புளி தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் வரும்போது 2 முட்டை அவிச்சதை அதில் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு முட்டையை கொத்தி ஊற்றினா முட்டை குழம்புக்கு வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை கொத்தி ஊற்றிட்டேன். நல்லா கொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் முட்டை போட்டு முட்டை கொத்தி ஊற்றின குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அது தொட்டுக்க சிறு பருப்பும் வாழைத்தண்டும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். அந்த வீடியோ போடலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இதுதான். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி இதுதான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.